தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து கூற விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து, அதாவது அந்த 2ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் உண்டு. இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் விளக்கி காண்பித்து நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் சிறையிலிருந்து 4 நிருபத்தை அவர் எழுதினார். 1 எபேசியர், 2வது பிலிப்பியர், 3வது கொலோசையர், 4வது பிலமோன். இந்த 4 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் சிறையில் இருக்கும்போது இந்த நிருபங்களை அவர் எழுதினார். சரி, ஒவ்வொரு நிருபமும் எழுதப்படுவதற்கான பின்னணிகளும் அதனுடைய நோக்கங்களும் காரணங்களும் இருக்கிறது. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திற்கு நாம் வரும்போது மனிதனுடைய நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம் என்பதையும் அந்த நிலை எவ்வாறு மனிதனுக்கு மாற்றம் அடைந்தது என்கின்ற உண்மையை இந்த நிருபத்தில் பவுல் பேசுகிறார். இந்த நிருபம் எழுதப்படும் போது ஆரம்ப நாட்கள்ல இந்த சபையில் ரட்சிக்கப்பட்ட சில யூதர்கள் புறஜாதியான சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார்கள். அவர்களை விட்டு சற்று பிரிந்தே வாழ்ந்தார்கள். சோ அவர்களுக்குள்ளே கிறிஸ்தவ ஒற்றுமை கூட இல்லாமல் இருந்தது. There was no unity in the church. அது மட்டுமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவர்கள் அறியாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்ப உதாரணமா அவர்களுக்கு புத்திர சுவிகாரம் கிடைத்திருக்கிறது, தேவன் அவர்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை கொடுத்திருக்கிறார், பரலோக குடியுரிமை கொடுத்திருக்கிறார். சோ இவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய நித்தியமான நோக்கம் என்ன என்பதையும் ஒரு மனிதனுக்குள் உண்டான மாற்றத்தின் விளைவினால் கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் இந்த நிருபத்தில் விளக்குகிறார். சரி, இப்ப இந்த 2ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகின்றேன். அந்த தலைப்பை இப்படியாய் நான் உருவாக்கி இருக்கிறேன்: மனித நிலையும் தேவனுடைய மாற்றமும். மனித நிலையும் தேவனுடைய அல்லது தேவனின் மாற்றம். அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். 2ஆம் அதிகாரம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக இருந்த ஒரு மனிதனுடைய நிலை என்ன என்பதையும், ரட்சிக்கப்பட்ட பின் தேவன் கொடுத்த மாற்றத்தினால் அதற்கு பின் நமது நிலை என்ன என்பதை இந்த 2ஆம் அதிகாரம் விளக்குகிறது. முதலாவது, மனித நிலை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். வாட் வி வேர். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அல்லது கடந்த காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். வசனம் 1 3 வசனங்களிலும் 11, 12 போன்ற வசனங்களிலும் சொல்லுகிறார். வாட் வி வேர், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். We were dead in trespasses and sins. நாம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்தோம். We were in obedience to Satan. சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தோம். We were the children of wrath, both by nature and choice. நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். அந்த பைபிள் உள்ள வசனத்தையும் நீங்கள் கவனிக்கலாம். We were godless and unclean. நாம் தேவன் அற்றவர்களாக, தேவ பக்தி அற்றவர்களாக, அசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருந்தோம். We were separated from God. We were separated from Him. நாம் அவரிடமிருந்து பிரிந்த ஒரு நிலையில் நாம் இருந்தோம். We were excluded from the commonwealth of Israel.
இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். we had no hope. நாம் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோம். we were without God in the present world. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக ஒரு மனிதனுடைய நிலையாக இருக்கிறது. இரண்டாவது இந்த பகுதியில் சொல்லும்போது what God did. what God did. தேவன் நம்மை மாற்றுவதற்கு அவர் என்ன செய்தார்? what God did. அவர் என்ன செய்தார்? வசனம் 4 வசனங்கள். he loved us in mercy. அவருடைய இரக்கத்தினால் நம்மை அவர் அன்பு கூர்ந்தார். அது மட்டுமல்ல, he made us alive in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, he raised us up and seated us in heavenly. அந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். 6வது வசனத்தில் 5, 6 போன்ற வசனங்களில் நம்மை உன்னதங்களில் அவர் நம்மை அமர வைத்திருக்கிறார். வசனம் 7 இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இது தேவன் நமக்காக செய்த செயல். சரி, அடுத்த கேள்வி, why God did it. இதை ஏன் தேவன் செய்தார்? அதே வசனம் 7வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் நம்மை அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 4வது, how God did it. how God did it. எவ்வாறு தேவன் இதை செய்தார்? வசனம் 8வது வசனம், 9வது வசனம், 13ஆம் வசனம். இது என்ன வாசிக்கிறோம்? by grace through faith. அவர் எப்படி இதை செய்தார்? விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்தார். 2வது, totally apart from the human merit. அதாவது இது மனிதனுடைய தயவினாலோ அல்லது மனிதனாலோ உண்டானதல்ல. இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி ஹியூமன் மெரிட். ஏதோ நமக்கு இருந்த மேன்மையோ அல்லது நம்முடைய புகழினாலோ நம்முடைய நற்கிரியைகளினாலோ அல்ல. 3வது, த்ரூ த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இதை நமக்கு அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக, வாட் வி ஆர் நவ். நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வசனம் 10வது வசனம், அப்புறம் 14 22 வசனங்கள். சரி, 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? we are the workmanship in God. பாருங்கள், நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவருடைய சுவிசேஷத்தை, அவர் வேலையை நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சோ அதுதான் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய நிலை. 2வது, we are united with Christ. we are united with others. நாம் மற்றவர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக நாம் ஒப்புரவாகுதலை பெற்ற, அதாவது கிறிஸ்துவினாலே அந்த ஒப்புரவாகுதலை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். வசனம் 16வது வசனத்தை கவனிங்கள். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 3வது, we are assured of having access to the Father. வசனம் 18வது வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். 4வது, வசனம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். கடைசியாக வசனம் 21-2 நாம் வாசிக்கிறோம், we are a building fitly framed together. அதாவது தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அது மட்டுமல்ல,
மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்படுகிறோம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மாற்றம். சரி, அப்ப இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்த விஷயங்களை ஒருமுறை கூட நாம் நினைத்து பார்ப்போம். மனித நிலையும் தேவனுடைய மாற்றமும். மனித நிலை என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தான் என்பதை நாம் சிந்தித்தோம். நாம் தேவனுக்கு விரோதமாக அவரை விட்டு தூரம் போனவர்களாக, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்தோம், சாத்தானுக்கு கீழ்ப்படிந்திருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம், அசுத்தம் உள்ளவர்களாக இருந்தோம், தேவ பக்தியற்றவர்களாக இருந்தோம், அவரை விட்டு நாம் பிரிக்கப்பட்டிருந்தோம், நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நாம் இருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை மாற்றுவதற்காக, அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக தேவன் மாற்றத்தை ஏற்படுத்த அவர் சில விஷயங்களை செய்தார் என்று நான் பார்த்தோம். அப்ப இரண்டாவது அவர் என்ன செய்தார்? அவர் நம்மை நேசித்தார், அவருடைய இரக்கத்தை காண்பித்தார், நம்மை உயிரோட கூட எழுப்பினார், உன்னதங்களில் அமர வைத்திருக்கிறார். ஏன் இதை செய்தார்? வசனம் 7 சிந்தித்தோம், அவரோடு கூட நாம் அமருவதற்காக. அடுத்து நாம் நான்காவது எப்படி அதை செய்தார் என்று கேட்டால், விசுவாசத்தினாலே, அவரது கிருபையினாலே. இது மனிதனுடைய நற்கிரியைகளினாலோ பெருமையினாலோ அல்ல, அது மாறாக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவரது செய்கைகளாக இருக்கிறோம், அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், பிதாவோடு கூட நாம் நெருங்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அஸ்திபாரத்தின் மேல், அதாவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களது பழைய வாழ்வை நீர் ஒரு புதிய வாழ்வாக நீர் எங்களிடத்தில், எங்களுக்குள் நீர் வந்ததால் எங்களுக்கு இப்படிப்பட்ட மாற்றத்தை நீர் கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, அவர் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக செய்த இந்த தியாகங்களை எண்ணி பார்த்து, அவர் ரட்சித்ததை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி, அவருக்காக நாம் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.